ஓம் நம சிவாய. போன வீடியோவில் நவாம்ச கட்டத்தில் கிரகங்களை எப்படி நிரப்புறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஜாதகருக்கு நடப்பு திசா புத்தி என்ன அப்படிங்கிறத எப்படி கணக்கு போடுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். 9 கிரகங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள ஆண்டுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் பார்க்குறீங்க. அதில் உதாரணத்துக்கு சனி திசை ராகு புத்தி காலம் எவ்வளவு அப்படிங்கிறத எப்படி அரைவ் பண்ணுறதுங்கிறத நினைவுபடுத்திக்கலாம். சனிக்கு வழங்கப்பட்டுள்ள காலம் 19, ராகுக்கு வழங்கப்பட்டுள்ள காலம் 18. இரண்டையும் பெருக்குனா 342ங்கிற ஃபிகர் வருது. அதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 34.2 அப்படின்னு கிடைக்குது. 34ங்கிறது மாதம். அதில் இருக்கிற ஆண்டுகள் எவ்வளவு? 2 ஆண்டுகள். பாக்கி 10 மாதம் வரும். அதை தான் 2.10 அப்படின்னு போட்டிருக்கேன். 2ங்கிற எண்ணை 3ஆல் பெருக்கி வர்ற எண் 6. அப்போ 2.10.6ன்னு வருது. 2ங்கிறது ஆண்டு, 10ங்கிறது மாதம், 6ங்கிறது நாட்கள். இது போல திசா புத்தி காலம் எவ்வளவுன்னு தருவிக்கிறோம். ஸ்கிரீன்ல 2000வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு பொள்ளாச்சியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தைக்கு இன்னைக்கு தேதிக்கு என்ன திசா புத்தி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தை பிறந்தது 1/1/2000வது ஆண்டு. குழந்தையினுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்துக்கு கீழே அல்லது நவாம்ச கட்டத்துக்கு கீழே தசா இருப்புன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஜாதகருக்கு தசா இருப்பு ராகு திசை 7 ஆண்டுகள் 10 மாதம். அதை என்ன பண்ணணும்னா பிறந்த தேதியோட கூட்டணும். கூட்டும் பொழுது 1/11/2007ன்னு வருது. அதாவது இந்த தேதி வரைக்கும் ராகு திசை நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு குரு திசை 16 ஆண்டுகள். அந்த எண்ணை 1/11/2007ஓடு கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது 1/11/2023 அப்படின்னு வருது. அதாவது 1/11/2023 வரை குரு திசை நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு இன்னைக்கு தேதி 3/9/2024. அப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அடுத்த தசையை கூட்டணும். அதாவது சனி திசை. சனி திசை 19 ஆண்டுகள். அப்போ இந்த 2023 நவம்பர் 1ஓடு 19 வருஷத்தை கூட்டினா 2042 வரை வரும். அது வரைக்கும் நமக்கு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சனி திசைக்கு 19 ஆண்டுகள், சனி புத்திக்கு 19ஆல பெருக்கணும். அப்போ 19 பெருக்கல் 19 361. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 36.1. 36ங்கிறது 3 ஆண்டுகள். புள்ளி 1ங்கிறத 3ஆல் பெருக்குனா 3ன்னு வரும். அப்போ சனி தசை சனி புத்தி காலம் 3 ஆண்டுகள் 3 நாட்கள். இந்த எண்ணை குரு திசை முடிந்து வருகிற எண்ணோடு கூட்ட வேண்டும். அப்போ 1/11/2023 கூட 3 நாட்கள் 3 ஆண்டுகள் கூட்டும் பொழுது 4/11/2026ன்னு வரும். அதாவது அன்று வரைக்கும் இந்த சனி திசையினுடைய சனி புத்தி ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கணக்கு சிறியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய கணக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதற்காக நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா ஸ்லைடில் பாருங்க. சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு, அதாவது 15/8/1947 12 மணி 1 நிமிஷம் AM டெல்லியில ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த பிறந்த ஜாதகம் கிடைக்கும். இந்த ஜாதகத்துக்கு நடப்பு திசா புத்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்த தேதி 15/8/1947. தசா இருப்பு சனி திசை 18 ஆண்டுகள் 21 நாட்கள். அது கூட சனி திசைக்கு அடுத்த திசை புதன் 17 ஆண்டுகள். அடுத்தது கேது தசை 7 ஆண்டுகள். சுக்கிரன் தசை 20 ஆண்டுகள். சூரியன் தசை 6 ஆண்டுகள். ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி வரிசையாக நேராக போட்டு கூட்டும் பொழுது 6/9/2015ன்னு வருது. இன்றைய தேதி 3/9/2024. அப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன திசை நடக்குதுன்னு பார்ப்போம். சந்திர திசையினுடைய சந்திரன் புத்தி காலம், அது கூட சந்திரன் திசையினுடைய செவ்வாய் புத்தி, தொடர்ந்து ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிரன் புத்தி. இதற்குரிய
காலங்களை வரிசையாக நேராக போட்டு கூட்டும் பொழுது 6/3/2025 அப்படின்னு வருது. அதாவது 3/9/2024 அப்படிங்கிறது இந்த சந்திரன் தசையினுடைய சுக்கிரன் புத்தி காலத்துக்கு உள்ள இருக்குது. அதாவது 6/3/2025 வரைக்கும் சந்திரன் தசை சுக்கிரன் புத்தி இருக்குது. இந்த மாதிரி ஜாதகருக்கு நடக்கிற நடப்பு தசா புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது தொடர்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.